வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எபிஸ்டாலரி நாவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. கடிதம் பாணியில் ஒரு கதை எழுதும் போது அதை நம்ம எபிஸ்டாலரி நாவல்னு சொல்லுவோம். இங்கே கடிதங்கள் அந்த எழுத்தாளர் கையில் கிடைச்ச மாதிரியும் அந்த கடிதத்தை அவர் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிற மாதிரியும் அந்த கதையை எழுதியிருப்பார். ஆங்கிலத்தில் முதல்ல எபிஸ்டாலரி நாவல் 1678. இது போர்ச்சுகீஸில் இருந்த ஒரு மொழி மாற்றம் செய்யப்பட்டது தான். இதோட தலைப்பு போர்ச்சுகீஸ் லெட்டர்ஸ். ஆங்கிலத்தில் புகழ்பெற்ற முதல்ல வந்த எபிஸ்டாலரி நாவல்னு பார்த்திங்கன்னா சாமுவல் ரிச்சர்ட்சனோட பமீலா. அதுக்கப்புறம் ஸ்மாலட் ஹம்ப்ரி கிளிங்கர்ன்றதையும் ஒரு கடிதம் மாதிரி ஒரு கதையை தான் எழுதினார். ஃபேனி பர்னியோட எவ்லினாவும் ஒரு எபிஸ்டாலரி நாவல் தான். இதுவும் கடிதமாக தான் வரும். மற்ற எபிஸ்டாலரி நாவல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொத்தே எழுதின ரெத்தர். இதுதான் புஸ்தகம் மாத்திரம் நிறைய யூரோப்பியன் மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ பிரபலமான கதை இது. இந்த எபிஸ்டாலரி நாவல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும், நிறைய உண்மைகள் ஒருத்தவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எழுதுன மாதிரி இருந்தாலும் அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. கடிதமாக இருக்கிறதுனால இதில் நீளமான உரையாடல்லாம் வர முடியாது. அதே மாதிரி கடிதங்கள்னால் எத்தனை கடிதங்களை நீங்கள் ஒரு நாவல் எழுத முடியும்? அதனால் நம்பர் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் அந்த கடிதங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க அந்த கதையை சொல்லி ஆகணும். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்போர்ன் அவருடைய லவ்ஸ் கிராஸ் கரன்சியும் இந்த மாதிரி தான் எழுதினார். அதே மாதிரி ஸ்காட் அவரோட ரெட் கவுட்லெட்டில் பாதி கதையை கடிதங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார். நவீன காலத்தில் இஎம் ஃபாஸ்டர் ஹோவர்ட்ஸ் எண்டுன்ற அவரோட புஸ்தகத்துலேயும் கொஞ்சம் பகுதியில் அந்த கதையை சொல்கிறதுக்கு அவர் இந்த கடித முறையை உபயோகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி ஹென்ரி க்ரீனும் அவரோட பிளைண்ட்னஸில், சால் பெலோ அவருடைய ஹர்சாக்லேயும் இந்த முறையை அவங்களோட நாவலில் ஒரு பகுதியை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. கிறிஸ்டோஃபர் இஷோவோட மீட்டிங் பை த ரிவரும் எபிஸ்டாலரி ஸ்டைலில் தான் எழுதியிருப்பார். போக 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 நிறைய வகையான நாவல்கள் வந்ததுனால இப்போ கடிதம் மாதிரி வர நாவல்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் அந்த பழைய நாவல்களை படிக்கும் போது அதோடைய சுவையும் அதோடைய அந்த மக்களை நெருங்கக்கூடிய அந்த அனுபவம் இன்னமும் உன்னதமாக தான் இருக்குது. உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.